முட்டையோட இந்த குடமிளகாயும் சேர்த்து ஒரு பொடி மாஸ் பண்ணும்போது உங்களுக்கு தேவையான புரோட்டீன், விட்டமின் சி, ஃபைபர், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எல்லாமே கிடைக்குதுங்க. குடமிளகா பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா சாப்பிட்டுருவாங்க. அந்த அளவுக்கு ருசியா இருக்குங்க இது. நான் இன்னைக்கு மீடியம் சைஸ் குடமிளகா 3 எடுத்திருக்கேன். நடுவுல வெட்டிட்டு அந்த விதை பகுதியெல்லாம் உள்ள இருந்து நீக்கிக்கலாம். குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சுக்கலாங்க. இல்ல உங்களுக்கு நீளமா எப்படி வேணுமோ கட் பண்ணி வச்சுக்கோங்க. தாளிக்கிறதுக்கு 2 பெரிய வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுக்கலாம். ஒரு அடிகனமான கடாயில 5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திட்டு 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் சோம்பு தாளிச்சுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம வெட்டி வச்சிருக்க வெங்காயத்தையும் சேர்த்துட்டு கூடவே இந்த கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாங்க. இது கூட நான் ஒரு துண்டு அளவுக்கு இஞ்சி கட் பண்ணிட்டு இடிச்சு எடுத்திருக்கேன், அதுவும் சேர்த்துக்கிறேன். நான் பூண்டு சேர்க்கல. உங்களுக்கு வேணும்னா பெருங்காயத்தூள் கூட கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வெட்டி எடுத்து வச்சிருக்க குடமிளகாயும் உள்ள சேர்க்கலாம். குடமிளகாய் பாத்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமா வெந்துடும். தண்ணியெல்லாம் எதுவும் ஊற்றக்கூடாது. காய வைக்கிறதுக்கு 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமா மஞ்சத்தூள், குட்டி ஸ்பூன்ல 1 ஸ்பூன் மிளகாய் தூள், அதாவது நான் குட்டி ஐஸ்கிரீம் ஸ்பூன் எடுத்திருக்கேன். அப்படி இல்லைன்னா 5 பெட்டி ஸ்பூன் இருக்கும் பாருங்க, அதுல 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் கல்லுப்பும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ மூடி வச்சிடலாங்க. அடுப்பை கம்ப்ளீட்டா சிம் பண்ணிட்டு கரெக்டா ஒரு 7 நிமிஷம் வச்சீங்கன்னா போதும். நடுவில் ஒரு தடவை மட்டும் எடுத்து கலந்து விட்டுக்கோங்க. இப்போ 7 நிமிஷம் ஆயிருச்சு. நல்லா வெந்துருச்சு. அதோட அளவே, காயோட அளவே குறைஞ்சிருக்கு பாருங்க. இப்போ ஒரு கப்ல முட்டை உடைச்சு ஊத்திக்கலாம். நான் இன்னைக்கு 6 முட்டை எடுத்திருக்கேன். அதாவது ஒரு குடமிளகாய்க்கு 2 முட்டை அப்படிங்கிற விதத்துல 6 எடுத்திருக்கேன். உங்களுக்கு காய் அதிகமா இருக்கிற மாதிரி தெரியணும்னா ஒரு 4 முட்டை எடுத்துக்கோங்க போதும். உடைச்சு பாத்திரத்துல ஊத்துறதுக்கு முன்னாடி ஒரு தடவை பாத்துக்கோங்க, இது கெட்டு போயிருக்கா இல்ல நல்லாதான் இருக்கான்றது பார்த்துட்டு கப்ல ஊத்துங்க. இப்போ இந்த குடமிளகா ஃப்ரை இருக்கு பாத்தீங்களா, அதை நடுவுல கொஞ்சம் இடம் பண்ணிட்டு அந்த முட்டையை அப்படியே உள்ள ஊத்துறேன். நான் எப்பயுமே முட்டை நேரடியா தான் கடாயில உடைச்சு ஊத்துவேன். நிறைய பேர் கமெண்ட்ல வந்து முட்டை ஒரு கப்ல உடைச்சு ஊத்தி பார்த்துட்டு ஊத்துங்கன்னு சொல்றதுனால நீங்க சொன்ன மாதிரி பண்ணியிருக்கேன். இப்ப இந்த வெள்ளைக்கரு மஞ்சக்கரு எல்லாம் அப்படியே நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பு சிம்லியே தான் இருக்கு. ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். அதுக்கப்புறமா கலந்து விடுங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறமா கலந்து விட்டுட்டு திரும்ப ஒரு 2 நிமிஷம் வச்சீங்க அப்படின்னா முட்டை அருமையா வெந்துருங்க. முட்டை வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது இல்லைங்களா? அதே மாதிரி முட்டைக்குன்னு நான் தனியா உப்பு காரம் எதுவும் சேர்க்கல. காயில சேர்த்ததே தான் இதுக்கும் சரியா இருக்கும். அவ்வளவுதான். இப்ப 2-3 நிமிஷமே ஆயிருச்சு. நல்லா முட்டை வெந்துருச்சு. அப்படியே கலந்து விட்டுக்கலாம். இது குடமிளகாய் சேர்த்துனதே தெரியாதுங்க. இந்த காய் பிடிக்காதவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. கண்டிப்பா இந்த காய் சேர்த்ததே தெரியாதுங்க. அவ்வளவு அருமையா இருந்தது. இதே மாதிரி நீங்க வயலட் கலர்ல முட்டைக்கோசு இருக்கும் பாருங்க, அதுல செய்யலாம். முருங்கைக்கீரையிலையும் செய்யலாங்க. ரொம்ப அருமையா இருக்கும்.